மூன்றாவது கணக்குமா y ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 அடுக்கு 4 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஹோல் பவர் மைனஸ் 3. இப்போது இது வந்து இதுவும் எக்ஸாக இருக்குது, இதுவும் எக்ஸாக இருக்குது, நடுவில் இன்ட்டு இருக்குது. அப்போ எந்த மெத்தட் நம்ம போட போகிறோம் வகைப்படுத்துன்னு சொல்லும்போது யூவி மெத்தடு போட போகிறோம். ஓகே, அப்போ இதில் யார் யூ அப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். லேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன்லேயும் இதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது வகைப்படுத்துதல்லையும் இதான் ஞாபகம் வச்சுக்கணும், தொகைப்படுத்துதல்லையும் இதான் ஞாபகம் வச்சுக்கோப்போம். ஐன்றது இன்வர்ஸ்னானது தலைகீழின்னு இருக்கும், பையில் இருக்கும். இப்போ இங்கே பையில் யாருன்னா இருக்காங்கன்னா இல்லை, ஆனால் அடுக்கு மைனஸ் இருக்குது. அடுக்கு மைனஸ்லாவே எங்கே இருக்குன்னு அர்த்தம், பையில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை தான் நம்ம யாருன்னு எடுக்கணும், யூன்னு எடுக்கணும். ஓகே சாமி, இதுதான் யூ. அப்போ இது யார், வி. இதை நான் வகைப்படுத்துனது டியூ. வகைப்படுத்துனது அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க, அப்படியே போட்டு அடுக்குலேருந்து 1 குறைக்கணும். -3லேருந்து -1 போனால் எவ்வளோ சாமி, -4. ஓகே சாமி, -3 -1 -4 இன்ட்டு எக்ஸை பொறுத்து இதை வகைப்படுத்தணும். 8 16 அடுக்குலேருந்து 1 குறைக்கணும். ரைட், இதை முன்னாடி எடுத்துகிட்டு வந்தால் என்ன வரும், 16 48 -48 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 அடுக்கு -4 தட் இஸ் ஈக்குவல் டு -48 இன்ட்டு எக்ஸ். அடுக்கு மைனஸில் வந்தாவே எங்கே போடணும் சாமி, பையில் போடணும். அப்போ 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 அடுக்கு தான் மைனஸில் போயிடுச்சு இல்லை, அடுக்குனாவே மைனஸ் பையில் போடணும். அப்போ அடுக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இதுதான் யார், டியூ. இதுதான் டிவி. இதை நான் வகைப்படுத்துகிறேன். டிவி ஈக்குவல் டு அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க, 4 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 அடுக்குலேருந்து 1 குறைச்சிட்டா 3 இன்ட்டு யாரை வகைப்படுத்தணும், எக்ஸினுடைய கீழ் வகைப்படுத்தணும். எக்ஸை வகைப்படுத்தினா அது 1, அதாவது 1லேருந்து 1 போனால் 0, எனிதிங் பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. அப்போது இன்ட்டு 2. இந்த அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாமா, கீழ்வை முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க, 4 2 8 இன்ட்டு 2 எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் பவர் 3. இதுதான் டிவி. இப்போ ஃபார்முலாவுக்கு போகலாம். ஃபார்முலா என்ன சாமி, dy by dx. அதாவது y வகைப்படுத்தினா y dash equal to u இன்ட்டு v மெத்தடில் இருக்குன்னா u அப்படியே வச்சுக்கோங்க, vயை வகைப்படுத்தி போடுங்க. ப்ளஸ் பெருக்கல் என்பது தொடர் கூட்டலின்னு சுருக்கம். அப்போ ப்ளஸ் v அப்படியே வச்சுக்கோங்க, uவை வகைப்படுத்துங்க. தட் இஸ் ஈக்குவல் டு u யார் அம்மா பாருங்கள், யார் எடுத்திருக்கோம், 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 அடுக்கு மைனஸ் 3 இன்ட்டு டிவி யார், இதுதான் டிவி. 8 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 அடுக்கு ப்ளஸ் 3 ப்ளஸ் வி ஆறு, வி இதுதான் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 அடுக்கு ப்ளஸ் 4 இன்ட்டு டியூ என்னென்னு கிடச்சிருக்கு, -48 எக்ஸ் பை 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஹோல் பவர் ப்ளஸ் 4. இப்போ இதே கூட இந்த மைனஸ் இருக்கிறதுனால பை போட்டுக்கலாமா, அடுக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா பைன்னு எழுதிக்கோங்க, அழிச்சிடுங்க. 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 அடுக்கு ப்ளஸ் 3. ரைட்மா, தட் இஸ் ஈக்குவல் டு இப்போது இங்கே 8 இன்ட்டு 2 எக்ஸ் மைனஸ் 5 அடுக்கு 3 பை 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 த ஹோல் பவர் ப்ளஸ் 3 ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஒன்றா பெருக்குனா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும், மைனஸ் 48 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2x மைனஸ் 5 அடுக்கு ப்ளஸ் 4. இது முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டால் வேறு ஒன்றும் இல்லைம்மா, பை 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 த ஹோல் பவர் ப்ளஸ் 4. இப்போது இது ஒரு பின்ன எண், இது ஒரு பின்ன எண், நடுவில் ப்ளஸோ மைனஸ் இருந்தால் 2 பின்ன எண்கள் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 2 எண்கள், அது முழு எண்களோ பின்ன எண்களோ எதுவும் இருந்தாலும் பொதுவாக யாருன்னா இருக்காங்களான்னு பார்க்குறோம். ஸோ பகுதியில் யார் பொதுவாக இருக்கிறதுன்னு பாருங்கள். 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 அடுக்கு 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ பொதுவாக யார் இருக்காங்கன்னா அடுக்கு 3 தான், எது சின்னதோ அதை தான் வெளியே எடுக்கணும். அப்போ 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 அடுக்கு 3 வெளியே எடுத்துட்டேன். ஓகே, 3 வெளியே எடுத்தாச்சு. மேலே யார் வெளியே எடுக்கலாம், இங்கே 8 இருக்குது, 48. 8னுடைய மடங்கு தான் 48. அப்போ 8 வெளியே எடுத்துடுறேன். இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 ரெண்டுத்துலேயுமே இருக்குது, அடுக்கு யார் சின்னவங்களோ அவங்க பொதுவாக வெளியே எடுத்துரும். ஓகே, இன்ட்டு பொதுவாக எடுத்து என்ன பண்ணோம், ப்ராக்கெட் போட்டு என்ன பண்ணோம், கேன்சல் பண்ணோம். இது 1 டைம் தூக்கியாச்சு, இதுவும் 1 டைம் தூக்கியாச்சு, இங்கே 8 ஒரு முறை தூக்கியாச்சு, இங்கே 3 எடுத்தாச்சு. நிற்கிதல் அப்படின்னா தொடர் கழித்தல் தானே, -3. இதை 3 எடுத்துட்டோம். 3 எடுத்துகிட்டா மீதி எத்தனை இருக்கும், 1 இருக்கும். இங்கே 6 8 48, 8 வெளியே எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, அப்போ இங்கே ஃபுல்லாக என்ன இருக்குது சாமி, 1 மைனஸ் 6 இன்ட்டு 2x மைனஸ் 5. ஏன் அடுக்கு 4லேருந்து 1 3 போயிடுச்சுன்னா 1 பை
8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5. 4லேருந்து 3 கழிச்சா 1. இப்போ ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் குறுக்க பெருக்கி கழிச்சு பை போடு. இங்கே 2 நம்பர் இருக்குது. ஸோ 2 நம்பரையும் நம்ம பெருக்க போகிறோம். ஓகே, 8 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் கோணையாக போகுது மைனஸ் 5 அடுக்கு ப்ளஸ் 3 பை 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 அடுக்கு ப்ளஸ் 3. இங்கே போட்டால் 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 5. இங்கே என்ன இருக்குது மைனஸ் உள்ள எடுத்து பிரிக்கலாமா? 6 12 எக்ஸு ப்ளஸ் 12 எக்ஸ் குறிய மாற்றினா மைனஸ் 12 எக்ஸ் மைனஸ் 5 குறிய மாற்றினா ப்ளஸ் 6 5 30 பை 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5. that is equal to 8 into 2x minus 5 அடுக்கு 3 by 8 into x square minus 5. இந்த ஒரு அடுக்கு 1 இந்த ஒரு அடுக்கு 3 அப்படின்னா சமயம் வந்துடும் அடுக்கு 4 இன்ட்டு 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரா? எஸ், 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பாருப்பா, இந்த எக்ஸை நான் விட்டுட்டேன் பாரு சாமி, பொதுவாக எடுத்தேன்ல 6 எக்ஸ்ன்னு போடணும்ல, இந்த எக்ஸை விட்டுட்டேன் பாருங்க, சாரி. அப்போ 6 12 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 30 எக்ஸ். ஓகே, இப்போ சமயம் ஒத்த உறுப்புகள் பார்க்கலாம். 12 எக்ஸ் ஸ்கொயர் 8 எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. குறிகள் ஒரே மாதிரி தான் கூட்ட போகிறோம், குறிகள் வேறு மாதிரிக்கு கழிக்கிறோம். பெரிய எனக்கு சின்ன எனக்கு கழிச்சு பெரியனுடைய குறி போட்டால் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து அடுக்கு 2 போனால் அடுத்து திட்ட வடிவில் எழுதிக்கலாம் ப்ளஸ் 30 எக்ஸ் மைனஸ் 5. இதுதான் எடுத்து நான் இது கூட பெருக்கிட்டேன். அடிமானங்கள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். இந்த மேலே இருக்குது கிடையாது, இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே பகுதியில் தான் இருக்குது, கூட்டி போட்டாச்சு. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஒய் டேஷ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 2x மைனஸ் 5 த ஹோல் கியூப் பை 8x ஸ்கொயர் மைனஸ் 5 நடுக்கு ப்ளஸ் 4 இன்ட்டு மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 30x மைனஸ் 5. ஓகே.